கௌரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் இவருக்கும் வணக்கம். வணக்கம். இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோன்னு நினைக்கிறேன். ஏன் முக்கியமான வீடியோ அப்படின்னா, ஒவ்வொரு முடிவை நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடியும் எதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறதுல இதுவும் ஒரு விஷயம். அதனால இது ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ லெட்ஸ் வெல்கம் குருஜி. ரைட். ஷார்ட்டான பில்டப், நான் ரொம்ப பில்டப் கிடையாது. அதாவது என்ன மேட்டர்னா, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து செல் பண்ணுறாங்கல்ல, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஒரு கம்பெனியுடைய ப்ரொமோட்டர் அவருடைய ஹோல்டிங்கை செல் பண்ணிவிட்டு வெளில போகிறார் அப்படின்னா, அந்த டைமில் இன்வெஸ்டராக நம்ம என்ன முடிவு எடுக்கிறது, ப்ரொமோட்டர் அவருடைய ஹோல்டிங்கை செல் பண்ணுறாருன்னா அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். குருஜி நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்காரு, ரிசர்ச் எல்லாம் பண்ணி நீங்கள் வந்துருக்காரு. சொல்லுங்கள், ரீசெண்ட் டைமில் நிறைய நடந்திருக்கு. அதானி தான் அதிகமாக வெளில போயிருக்காருன்னு நினைக்கிறேன். எடுத்துட்டேன். ஓகே, ரைட். அதாவது ரெண்டு விதமான ப்ரொமோட்டர்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும் கம்பேர் பண்ணுறதுக்கு. ஒன்று வந்து இந்தியன் ஃபவுண்டர் ப்ரொமோட்டர். ஓகே, அது ஒன்று. செகண்ட் வந்து ஃபாரின் ப்ரைவேட் ஈக்விட்டி ப்ரொமோட்டர். ஓகே, இப்போ ஐடிசி கம்பெனியில் இருக்காங்களா, அந்த மாதிரி சொல்லலாம். இல்லாட்டா 2 நாளுக்கு முன்னாடி நடந்தது CMS Info System அப்படின்ட்டு. இந்த ஏடிஎம்லாம் மணி வைக்கிற கம்பெனி. அந்த கம்பெனி ரீசெண்டாக பப்ளிக் இஷ்யூ கூட வந்திருந்தாங்க லாஸ்ட் இயர். அதில் வந்து அதை ப்ரொமோட் பண்ணது யார் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் பிளாக்ஸ்டோன் அண்ட் குரோவர் ஃபேமிலி அதெல்லாம் இருக்கலாம் முதல்ல. ஆனால் 2015 வந்து பாரிங் ப்ரைவேட் ஈக்விட்டி இந்தியா அப்படின்ட்டு ஒரு கம்பெனி, அவங்க தான் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பிளாக்ஸ்டோன்லேருந்து 2000 crores கொடுத்து அந்த கம்பெனியை வாங்கினாங்க. வாங்கிட்டு ஆல்மோஸ்ட் 100% ஆஃப் த பிளாக்ஸ்டோன் ஷேரை ஃபுல்லாக வாங்கிட்டாங்க. அப்புறமேலு அதை ரன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. 2017 சேல் பண்ணணும்னு நினச்சாங்க வித் ஐபிஓவோட. பட் பண்ண முடியல. இவங்க ஐபிஓ வந்தது வந்து 2021 வந்தாங்க, டிசம்பரில். அப்போது வந்து ஒரு 1100 crores ஆஃபர் ஃபார் சேல்லேருந்து விற்றுட்டாங்க. அப்புறம் சப்சிக்வெண்ட்டாக இன் 22 கூட சம் ஷேர்ஸ்லாம் விற்றாங்க. அபவுட் 638 crores, அப்புறம் ஒரு 1500 crores அப்படின்னு பல்க் டீலில் நிறைய விற்றாங்க. அப்புறம் ஃபைனலாக 2 நாளுக்கு முன்னாடி அவங்களுடைய பேலன்ஸ் என்டையர் ஸ்டேக்கையும் விற்றுட்டாங்க, ரைசிங் அபவுட் 1500 crores. ஸோ இப்போ நோ லாங்கர் பாரிங் இஸ் அசோசியேட்டட் வித் CMS. இப்போ நோ பியூர்லி அ ப்ரொஃபஷனலி மேனேஜ்டு கம்பெனி. அதை வாங்கினது யாருன்னு பார்த்தா இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அதில். இன்ஃபேக்ட் நான் கூட பாரிங்கோட சேர்ந்துட்டு என்னுடைய ஸ்டேக்கும் அதில் விற்றுட்டேன். ஓகே, எனக்கு எப்போ அந்த நியூஸ் அடிபட்டுச்சோ அண்ட் அடுத்த நாள் மார்னிங் ஃபஸ்ட்டு ட்ரேடே அதான் பண்ணிட்டேன் நான். ஓகே, ஏன்னா என்னோடய ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பொழுதும் அந்த ப்ரொமோட்டர்ஸ், எஸ்பெஷலி இந்த ப்ரைவேட் ஈக்விட்டி ப்ரொமோட்டர்ஸ், அவங்க விற்றோன்னே என்ன ஆகுதுன்னா ஷேர் வந்து அப்படியே டவுன் ஆகிடுது டோட்டலாக. ஓகே, அது திருப்பி ரிவைவ் வர்றதுக்கு ஃபியூ இயர்ஸ் ஆகிடுது. ஏன்னா அந்த ப்ரொமோட்டர் மேலே நம்பிக்கை வச்சு நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. ரைட். GMM ஃபாட்லர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரிஜினல் ப்ரொமோட்டர் அப்படியே டோட்டலாக விற்றுட்டு எக்ஸிட் ஆகிட்டார். ஸோ அது வந்து அந்த ஷேர் ஈவன் நோ அதே ரேட்டில் தான் இருந்துகிட்ருக்கு. தோ இட்ஸ் அ வெரி கிரேட் கம்பெனி. சுவன் ஃபார்மா, அதில் கூட அந்த ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஒரு 10% வச்சுட்டு மித்தது எல்லாத்தையும் விற்றுட்டு போயிட்டாங்க. ஸோ அதுவும் ப்ரைவேட் ஈக்விட்டி, அட்வென்ட் இன்டர்நேஷ்னல் நினைக்கிறேன், அவங்க வாங்கினாங்க. இல்லை 6300 crores வரைக்கும். தென் தைரோகேர், அதில் பாருங்கள் ப்ரொமோட்டர் வந்து நியர்லி அபவுட் 4500 crores கொடுத்துட்டாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் இஸ் ஹோல்டிங் அபவுட் 4-5% இன்னும் வச்சிட்ருக்காரு. பட் 1200 crores 1200 rupees ஆஃபர் பண்ண இது இன்றைக்கி வந்து 600 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் தான் கொட்டாயிட்ருக்கு. ஸோ நார்மலி இந்த புல் ரன்னில் இந்த இதெல்லாம் பார்க்கலாம் நிறைய. எப்படி ஐபிஓ நிறைய வர்ற மாதிரி இந்த ப்ரொமோட்டர்ஸ், எஸ்பெஷலி இந்த ப்ரைவேட் ஈக்விட்டி பீப்புள் வந்து நிறைய விற்றுட்டே இருப்பாங்க. இந்த பாரிங் இந்தியாவை பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணியிருக்காங்க இந்த 7-8 years பார்த்தீங்கன்னா, தே டபுள் தர் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஆனால் டெஃபினெட்லி அது வெரி ப்ராஃபிட்டபிள். 6-7 yearsல டபுள் பண்ணுறது இட்ஸ் நாட் ஈஸி. அதனால் ப்ரொமோட்டராக இருந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணி பணம் ஏர்ன் பண்ணுறது வந்து இட்ஸ் ரியலி ப்ராஃபிட்டபிள். ஓகே, ஒரு கம்பெனியில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி அதை ரைட் டைம் பார்த்து எக்ஸிட் ஆகுது. எஸ்பெஷலி அந்த புல் ரன் வரப்போ எக்ஸிட் ஆகுது. நீங்களும் டபுள் பண்ணியிருக்கீங்களா? பண்ணுவது மாதிரி நினச்சிட்டு இருக்கேன் நான். ஓகே, சரி, கம்மிங் டு தி நெக்ஸ்ட் இது என்னென்னா, பாரிங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா கோஃபோர்ஜ் அப்படின்னு இந்த
டெக் கம்பெனி, அதில் கூட இன்வெஸ்ட் பண்ணேன். அஃப்கோர்ஸ் முன்னாடி இந்த என்ஐடி டெக்னாலஜிஸ் இருந்ததில் அதுலேருந்து வந்த கம்பெனி தான் கோஃபோர்ஜ்னு. அதில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதுலேயும் நல்லா ப்ராஃபிட்டபுளாக எக்ஸிட் ஆகிட்டாங்க. அப்புறம் அவங்க வித்தோனையும் ஷேர் மேலே போச்சு. ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் இன்றைக்கி டெக் கம்பெனியில் ஹையஸ்ட் பி ரேஷியோ பட் 35 இருக்குது. அதுதான் மித்ததெல்லாம் 25 அந்த ரேஞ்சில் தான் கொட்டாயிருக்கு. எதர் இன்ஃபோசிஸ் ஆர் டிசிஎஸ் ஆர் ஈவன் ஹெச்சிஎல் ஆல்சோ அந்த ரேஞ்சில் தான் பி ரேஷியோ இருக்குது. ஸோ இட்ஸ் வெரி ரேர் இந்த மாதிரி ப்ரொமோட்டர்ஸ் வெளியே போகும்போது அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுங்கிறது ரொம்ப ரேராக தான் நடக்குது. பட் மித்த இதெல்லாம் பார்க்கலாம். ஆக்சுவலாக மித்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இந்தியன் ப்ரொமோட்டர்ஸாக இருக்கட்டும் இல்லாட்ட மித்தவங்களாக இருக்கட்டும் எப்படி ப்ராஃபிட் அடைஞ்சிருக்காங்கங்கிறத லிஸ்ட்டை பார்க்கலாம். அதானி கிரீன் எடுத்துக்கிட்டோம்னா 9.2% ஸ்டேக்கே விற்றுருக்காங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு கிடைச்சது 11,169 கோடி. ரைட். அதானி என்டர்பிரைஸ் பார்த்தோம்னா 5% ஸ்டேக்கே விற்றுருக்காங்க, 9,600 கோடி. ரைட். அதானி பவர் வந்து 8,710 கோடிக்கு 8% ஸ்டேக்கே விற்றுருக்காங்க. ரைட். அதனால் அதானி குரூப்பில் வந்து பிக்கஸ்ட் பெனிஃபிஷரி இன்னும் 2 அதானி கம்பெனி இருக்குது. அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக்ஸ் இருக்குது, அதானி எனர்ஜி இருக்குது. ரைட்டு. அதாவது ஹிண்டன் ரிப்போர்ட் வந்தனால நிறைய ஷேரை வந்து அவங்க லிக்விடேட் பண்ணாங்க. ஆனால் வாங்குறவங்க நல்லா பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிடுச்சு, சம்டைம்ஸ் ஈவன் ட்ரிபிள் கூட ஆயிருக்கு. ஸோ அவங்களுக்கு அது பெரிய பெனிஃபிட் அடைஞ்சிருக்கு. அண்டு ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர் குளோப் ஏவியேஷன் 5,746 கோடிக்கு 7% ஸ்டேக்கே விற்றுருக்காங்க. ரைட். அதாவது எக்ஸ் ப்ரொமோட்டரோட ஒய்ஃபு ஷோபா கங்வால் அவங்க வந்து அந்த ஸ்டேக்கை விற்றுருக்காங்க. அண்டு அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ இண்டிகோ. The listed name is இன்டர் குளோப் ஏவியேஷன் அப்படின்ட்டு. அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்து 5,282 கோடிக்கு 4.1% ஸ்டேக் எடுத்துக்கிறாங்க. சோனா BMW ப்ரிசிஷன் ஃபோர்ஜிங்ஸ் கம்பெனி 4,917 கோடிக்கு 20.5% ஸ்டேக் எடுத்துருக்காங்க. அதானி எனர்ஜி சொல்யூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4,565 கோடிக்கு 6% ஸ்டேக் எடுத்துருக்காங்க. HDFC அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி 4,079 கோடிக்கு 10.2% ஸ்டேக் எடுத்துருக்காங்க. வேதாந்தா 3,983 கோடிக்கு 4.1% ஸ்டேக் எடுத்துருக்காங்க. ரைட். ஸோ த பிக்கஸ்ட் பெனிஃபிஷரி பார்த்தீங்கன்னா அதானி தான். மித்தவங்களாம் இருக்காங்க, பட் அதானி லெவலுக்கு பெனிஃபிட் அடையல வாங்கினவங்க. ஓகே. அடுத்தது 2014 2023 வரைக்கும் என்ன டேட்டா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2014 11,087 கோடிக்கு நடந்த செல்லிங், ப்ரொமோட்டர் செல்லிங்கிறது இப்போது 2023 1,60,369 கோடி ஆகிருக்கு. அந்த லெவலுக்கு அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அதனால் இது வந்து இட்ஸ் அ வெரி குட் நியூஸ்ன்னு சொல்லுவேன் நான். சரி, ஏன் ஒரு கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணுன்னு தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களும் ஆன்சரபிள், அவங்களுடைய ஷேர் ஹோல்டருக்கு அவங்களுக்கு ஆன்சரபிள். ஸோ இந்த மாதிரி சேல் நடக்குது அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி அவங்க ப்ராஃபிட் அடைவாங்க. அப்போ வந்து அவங்க ஷேர் ஹோல்டரும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். அப்போ வந்து எஸ்பெஷலி வென் தே மேக் ப்ராஃபிட்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி டிரான்சாக்ஷனை வந்து திருப்பி விரும்புவாங்க. அந்த பணத்தை வந்து திருப்பியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கிரேட்டர் சான்சஸ் இருக்குது. அண்ட் அப்படி இல்லைன்னா லிட்டில் லேட்டர் வந்து கூட இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இந்தியன் ப்ரொமோட்டர்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலாக அவங்க விற்கிறது இல்லை. அண்டு தே ஸ்டே வித் அ கம்பெனி ஃபார் எவர். பட் ஸ்மால் ஸ்டேக்ஸை வந்து குறைக்கிறதோ இல்லாட்டா இன்க்ரீஸ் பண்ணுறதோ அது மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க ரெகுலர் பேசிஸில். இப்போ எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, இப்போ ஆஸ்ட்ரால் கூட ஒரு 1%, 1.2% வரைக்கும் இன்றைக்கி விற்றுருக்காங்க. ஒரு ஃபியூ டேஸ்க்கு பேக்கு விற்றாங்க. 1,750 rupees அந்த ரேட்டில் பல்க் டீலில் பார்ட்டிசிபேட் பண்ணி அரௌண்ட் 1,500 crores-லேருந்து 1,600 crores சேல் பண்ணாங்க. ஸோ நான் கூட அதே டைமில் என்னுடைய ஷேர் அத்தனையுமே நான் கொடுத்துட்டேன், நான் விற்றுட்டேன். நான் த ரீசன் இஸ் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு நினச்சேன். பட் ஆனால் அது விற்றும் வந்து அது மேலே தான் போயிடுச்சு இப்போ ப்ரைஸு. நவ் இட்ஸ் அபவுட் 2,050 அந்த மாதிரி கோட்டாயிட்ருக்கு. இதெல்லாம் வெரி ரேர் அக்கேஷன் தான். பட் இருந்தாலும் ஏன் ப்ரொமோட்டர் விற்கிறாங்கன்னு ஒரு கொஸ்டின் வருது. அதனாலையும் நான் வந்து அதில் அந்த கம்பெனியில் ரொம்ப நாள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். நான் எக்ஸிட்டட் அவுட் ஆஃப் தட் கம்பெனி. ஓகே. இப்போ இந்த ப்ரொமோட்டர் ஸ்டேக்லேயே 2 ப்ரொமோட்டர் இருக்காங்க. ஒன்று வந்து இந்தியன் ஃபவுண்டர் அண்ட் ப்ரொமோட்டர் அப்படிங்கிறது, இன்னொன்று வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் மாதிரியான பெரிய ஆட்கள் வந்து ப்ரைவேட் ஈக்விட்டி பிளேயர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ இப்போ இதில் யார் எக்ஸிட் ஆகும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்? யார் எக்ஸிட் ஆனால் நல்லது, யார் எக்ஸிட் ஆனால் கெட்டது, அப்படி போயிடலாம்.
ப்ரொமோட்டர் நம்ம இந்தியன் ப்ரொமோட்டர் எடுத்துருக்கோங்களேன், அவங்க எக்ஸிட் ஆகும்போது இந்த ஃபண்டை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். அவங்க வந்து சம்டைம்ஸ் வந்து அது எக்ஸ்பேன்ஷனுக்காக இது பண்ணலாம், இல்லாட்ட இந்த கம்பெனிலேயே ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக கூட பண்ணலாம். அண்டு டைவர்சிஃபிகேஷன் இருக்கும், இல்லாட்ட சம்டைம்ஸ் வந்து ஈவன் லோனை ரீபே பண்ணுறது கூட சம்டைம்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்த காரணத்தினால அவங்க விற்கிறாங்க மட்டும் பார்க்கணும். ஸோ அந்த காரணம் வந்து நமக்கு அக்செப்டபுளாக இருந்துச்சுன்னா we can say okay, we can stay on that company. பட் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து அதுலேருந்து எக்ஸிட் ஆகிறது பெட்டர் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் ஆனால் நான் எக்ஸிட் ஆனது ஒன்று வந்து இந்தியன் ப்ரொமோட்டர் இருக்கிற கம்பெனி, இன்னொன்று வந்து ஃபாரின் ப்ரொமோட்டர் இருக்கிற கம்பெனி, ப்ரைவேட் ஈக்விட்டி இருக்கிற கம்பெனி. ப்ரைவேட் ஈக்விட்டியில் வந்து டெஃபினட்டாக ஃபால் இருக்கும், அதனால் நான் எக்ஸிட் ஆனேன். பட் இந்த இது வந்து என்னென்னா இப்போ மார்க்கெட்டில் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது எல்லாமே ப்ரைஸஸ்ஸு, அண்ட் எஸ்பெஷலி த மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப். அதனாலேயும் நான் எக்ஸிட்டட். அது வந்து எக்ஸிட் ஆகி மோர் தென் வீக்கு ஆர் 10 டேஸ்க்கு மேலே இருக்கும். ஸோ அது ரீபேலன்சிங் இதில் நான் அதை எக்ஸிட் ஆனேன் நான். ஸோ பட் ப்ரொமோட்டருக்கு அகெயின்ஸ்டாக இந்த டெசிஷன் எடுக்கலை நான், ஆர் ஏதோ ஒரு ஐ ஃபவுண்ட் ஃபால்ட் இந்த கம்பெனி அதனால் எக்ஸிட் ஆனேன்னு சொல்ல முடியாது. ஒரு ரீபேலன்சிங்காக நான் எடுத்த டெசிஷன் அந்த டெசிஷன். ஓகே. ஆனால் மோஸ்ட்லி இந்தியன் ஃபவுண்டர் அண்ட் ப்ரொமோட்டராக இருக்கிறவங்க வந்து எக்ஸிட் ஆக மாட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரியான இந்த காரணங்கள் தான் இருக்கும். ஆமாம், கம்ப்ளீட்டாக கம்பெனி வித்துட்டு இப்போ டாட்டாவோ அம்பானி வந்து வெளில போகிறது கிடையாது. ரைட். வெரி ரேர். சுவன் ஃபார்மாவில் நடந்துச்சு, கிளாண்ட் ஃபார்மாவில் கூட அது மாதிரி நடந்துச்சு. ஸோ அதனால் ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் ப்ரொமோட்டர் கூட சேஞ்ச் பண்ணுறது உண்டு. வெரி ரேர் கேசஸ் தான். ஆனால் சிப்லா கம்பெனி நடந்துச்சு இல்லையா? அது வந்து அவர் வந்து இஸ் ஏஜ்டு ப்ரொமோட்டர், பட் இட் வாஸ் இந்த டாக்கு. பட் அந்த கம்பெனி வந்து டினை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது இட் டசன்ட் கோ த்ரூ. அதனால் ஹியூஜ் அமௌண்ட் ஆல்சோ இன்வால்வ்டு. அபவுட் 35,000 crores நீட் டு பி ரைஸ்டு. டாரன் கூட இந்த ஃப்ரண்ட் லைனில் இருந்தாங்க. அண்டு அஃப்கோர்ஸ் இட் டென்ட் டேக் பிளேஸ். இது வரைக்கும் அது நடக்கவே இல்லை. பட் ஆனால் இந்த நிர்மா பார்த்தீங்கன்னா கிளென்மார்க் லைஃப் சயின்ஸ் அதோட ஷேரை வாங்கினாங்க. இப்போ கூட ஓப்பன் ஆஃபர் போயிட்டுருக்கு ரைட் நாவை. அண்டு அது வந்து அந்த ப்ரொமோட்டர் அந்த கம்பெனியை விற்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு ரெடியூஸ் தர் லயபிலிட்டி. ஓகே. ஸோ அவங்களோட கிளட் ஃபார்மா கம்பெனிகளுக்கு லயபிலிட்டி குறைக்கிறதுக்காக அது பண்ணது. ஸோ அது அந்த குறைக்கிறதுக்காக பண்ணாங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் குட் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் நம்ம. இதோட இந்த வீடியோ நாங்கள் வைண்ட் பண்ணிக்கிறோம். வைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கான கேள்வி என்னன்னா, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து எந்த அளவுக்கு இருந்தால் நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு கம்பெனியில்? ரைட். ஓகே. எதுக்கு மேலே இருந்தால் நல்லது? நார்மலாக வந்து 75% மேலே வச்சுக்க முடியாது. செபியோட ரூலு. பட் இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் வரும்போது அதை மட்டும் பர்மிட் பண்ணுறாங்க. பட் வித்தின் 3 இயர்ஸில் அதை வந்து 75 கீழே கொண்டாந்துடணும். ஓகே. 75 கீழே இருக்கும்பொழுது எவ்வளோ % வரைக்கும் இருந்தால் நல்லது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்டு சனிக்கிழமை நம்ம வந்து குருஜி கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஜூம் மீட்டிங்லாம் வைக்கிறோம். அதில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ண கிளிக் பண்ணி மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். நிறைய புதிய விஷயங்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. ப்ளஸ் நீங்கள் டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்கலாம். அவரும் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவார். ஸோ அந்த செஷன் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஓகே. ஸோ இதோட இந்த வீடியோ நாங்கள் வைண்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் 10 ரூபா பார்த்தீங்க. உங்களுடைய பணத்தையும் பார்த்து நல்லபடியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.